அறிவுடையார் எல்லாம் உடையார். வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வேலையை என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி பிஏ இசிஇ கோர்ஸில் என்னென்ன கோர்ஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்து, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம படிப்போம், அதோட ஒரு ஓவர் வியூ மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4th செமஸ்டரில் வரப்போகிற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபேன் ஓடுது, ஃபேன் சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் வந்து ஓடுது, அதோட ரெகுலேட்டரை நீங்கள் வந்து 1 2 3ன்னு நீங்கள் ஸ்பீடப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஸ்பீட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபேன் போட்டோடனே அது ரொட்டேட் ஆகுறதுங்கிறது ஒரு சிஸ்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். அதே மெக்கானிசம் தான், அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் எப்படியோ எல்லாம் ஒர்க் ஆகுது வேரி சிஸ்டத்தில் அப்படிங்கிறத படிக்கிறது தான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சென்சார், செகண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், சென்சாருங்கிறது இப்போ ஒரு ரூமோட டெம்பரேச்சர் இருக்குது, அந்த ரூமோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அதை ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றி நமக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அதை ப்ராசஸிங் பண்ணிவிட்டு இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணணும், இப்போ ரூம் டெம்பரேச்சர் இப்படி அதிகமாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற கூலிங் சிஸ்டம் வந்து எனேபிள் ஆகணும், ஏசி வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு வச்சுருந்தோம்னா, ஆக்சுவேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அவுட்புட்டில் இருக்குது எக்யூப்மெண்ட். அந்த ஆக்சுவேட்டர்ங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து சென்சார், மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ஆக்சுவேட்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் லூப், another one is a closed loop system. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிமிட் ஆர் ஏதோ ஒரு டைம் பவுண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஒரு டோஸ்டர், ஒரு பிரெட்டை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, வெதர் அது வந்து டோஸ்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணாது, அது நீங்கள் செட் பண்ண டைமுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷனரில் ஒரு ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம மாற ஆட்டோமேட்டிக்காக அதோட கூலிங்கோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸோட லெவலும் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். இந்த மாதிரி 2 சிஸ்டம், ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ங்கிறத நம்ம படிப்போம். ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்டோட ஒரு ஓவர் வியூ. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அனலிட்டிக்கல் பேப்பரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாமே ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டமில் எப்படி வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்டோட ஒரு ஓவர் வியூ. நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த சப்ஜெக்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.